வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைக்கு இலவசமாட்டு 3 லட்சம் ரூபா கிடைக்க போது, எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்தாமல். அது எப்படி கிடைக்கும், அது என்ன ஸ்கீமு, அது எப்படி அப்ளை பண்ணுறது, அதனுடைய முழு தகவலை தான் ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த திட்டத்தினுடைய பெயர், இந்த திட்டத்தினுடைய நோக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு உதவித்தொகை எவ்வளோ அமௌண்ட்டு வழங்குறாங்க, இதுக்கு என்ன எல்லாம் தகுதி, இதுக்கு என்ன எல்லாம் ஆவணங்கள் தேவைப்படும், இதை யாரை இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணி யாரை அணுகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தின் பார்த்திங்கன்னா பெயர் முதலமைச்சரின் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தான் இந்த திட்டத்தினுடைய பெயராகும். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாட்டு 3 லட்சம் ரூபாய் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 1.5 லட்சம் வச்சு உங்களுக்கு மொத்தம் 3 லட்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தகுதி பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேணும். ஸோ உங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தை இல்லாட்டு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா, ஆண் குழந்தைகள் இருந்தால் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை இருத்தல் கூடாது, பின்னணியில் ஆண் குழந்தைகளை தத்து எடுக்கவும் கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகளும் இருக்கக்கூடாது, நீங்கள் அதுக்கப்புறம் ஆண் குழந்தைகளை தத்து எடுக்கவும் கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களில் ஒருவர் 40 வயதுக்குள் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் சொல்லிடுறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையோ இல்லை 2 பெண் குழந்தையோ பிறந்திருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 வயதுக்குள்ளாட்டு நீங்கள் கருத்தடை செய்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செய்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை எனில் திட்டம் 1 ஆண்டு வருமானம் ரூபாய் 50,000க்கு குறைவாகவும், 2 பெண் குழந்தைகள் எனில் திட்டம் 2 ஆண்டு வருமானம் ரூபாய் 24,000 குறைவாகவும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை மட்டும் அதாவது இருந்தால் உங்களுக்கு திட்டம் 1 வகைப்படும், 2 பெண் குழந்தை இருந்தால் உங்களுக்கு திட்டம் 2 தான் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயனடும் குழந்தை 3 வயது நிறைவடைக்குள் விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தைக்கு 3 வயது நிறைவடைவதற்கு முன்னாலே இந்த திட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாட்டு அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நான் மெயினாக சொல்கிறேன், நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்கணும். 40 வயசுக்குள்ளே உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை 2 பெண் குழந்தை இருக்கலாம், அதுக்கு மேலே ஆண் குழந்தைகள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 3 வயதுக்கு உள்ளாலே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் இணைக்க வேண்டிய சான்றிதழ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கருத்தடை அதாவது பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு செய்திருந்தால் அதோடைய சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாட்டு வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோரின் வயது சான்று, அதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எது இருந்தாலும் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாட்டு சான்றிதழ் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை நகல், அதுக்கப்புறம் குடும்ப புகைப்படம். இந்த இவ்வளோ டாக்குமெண்ட்டு இருந்தாலே நீங்கள் ஈஸியாட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வழங்கப்படுவதற்கான கால அளவும் நிலை வைப்பு தொகையின் 20 ஆண்டின் முடிவில் மீதமுள்ள வட்டியுடன் சேர்த்து முதிர் தொகை வழங்கப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் உங்களுக்கு வைப்பு நிதியாட்டு உங்களுக்கு 50,000 ரூபா காசோலையை உங்களுக்கு தருவாங்க. அதை நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அது அவங்க டைரெக்டாகவே வங்கியிலேயே போட்டு தந்துடுவாங்க 50,000 ரூபா. அதுக்கான டெபாசிட்டான ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தை இருந்தால் ஒரு பெண் குழந்தை 25,000, இன்னொரு குழந்தைக்கு 25,000 வச்சு அப்படி 50,000 ரூபா டெபாசிட் போட்டு தருவாங்க. இந்த குழந்தைகளோட வயது 18 ஆகும்போது பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் இலவசமாட்டு கிடைக்கும், எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு
அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலர் அல்லது மாவட்ட திட்ட அலுவலகர் அல்லது பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர், விரிவாக்க அலுவலர்கள், ஊர்நல அலுவலர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் படிவம் மாவட்ட சமூக நல அலுவலகம் மற்றும் பிடிஓ அலுவலகங்களில் கிடைக்கும். நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை இதே அலுவலகங்களில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக உங்களுடைய மாவட்ட சமூக நல ஆஃபீஸ் அல்லது மாவட்ட திட்ட ஆஃபீஸ் இல்லதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட ஆஃபீஸ், இதில் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அதுக்கு கூட அட்டாச் பண்ணி நீங்கள் கொண்டு கொடுத்தாலே போதும். அவங்க எல்லாம் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தை இருந்தால் 25,000 வைத்த ஃபிக்ஸடு டெபாசிட் ஆட்டு அவங்க போட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை தந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் வர 50,000 ரூபா ஃபிக்ஸடு டெபாசிட்டு அக்கௌண்ட் பேங்க்லேயே போட்டு அதற்கான சர்டிஃபிகேட்டை அவங்க தருவாங்க. இதை நீங்கள் சேஃப்டியாக பத்திரமா வச்சு உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண வயது சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமல் 2 பெண் குழந்தை இருந்தால் 1,50,000 1,50,000 வச்சு 3 லட்சம் கிடைக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் உடனடியாட்டு இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.